கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறபடி தலைப்பு இன்றைக்கு கிறிஸ்தவன். யார் கிறிஸ்தவன்? கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது யார் கிறிஸ்தவன் என்கிற கேள்வியோடு கூட நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். உபதேசம் பண்ணுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லு, உபதேசம் பண்ணுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த வம்பு எதுக்கு பாஸ்டர்? எனக்கு எடுத்த உடனே என்ன சொல்றாங்க? எனக்கு எதுக்கு அந்த வம்பு? நான் போய் என் வாய் அவங்க கிட்ட கொடுப்பானே, அவங்க சொல்றத நான் ஏன் வாங்கி கட்டிக்குவானே. எனக்கு அநேகர் சொல்ற வார்த்தை அது. ஆனா நீ உபதேசம் பண்ணாதவனா இருப்பன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிக்காத ஒருத்தன் இருப்பானா அவன் கிறிஸ்தவனே இல்லை. ஆண்டவர் செய்த நன்மையை ஒருவன் சொல்லாமல் இருப்பானால் அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஏன்னா கிறிஸ்து என்கிற போர்வையை தரித்திருக்க முடியும். நாங்க கிறிஸ்தவன், நாங்க ஆதியிலே கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். நான் சொல்லுவேன், ஆதி கிறிஸ்தவனை விட பாதி கிறிஸ்தவன் பெய்தா இருப்பான், அவன் வைராக்கியம் உள்ளவனா இருப்பான் என்று சொல்லுகிறேன். ஆனால் ஆதியில இருக்கிற கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நீ, கிறிஸ்துவை தரித்திருக்கிற நீ மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களா இருக்கிறீர்களா அல்லது சபையோடு சேர்ந்து இருக்கிறவர்களா இருக்கிறீர்களா என்பதை இந்த காலை வேளையில நீங்கள் சிந்திக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார். சொல்லிக்கிட்டு அவர் வாசிக்கிறோம். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சீஷர்களுக்கு அங்கே கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. அல்லேலூயா. ஏன்னா தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் அன்றைக்கு அந்தியோகியா பட்டணத்திலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் முதலாக வழங்கப்பட்டது சீஷர்களுக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் சீஷரா இருக்கிறோம். நம்முடைய பருத்தி குலத்துல நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதற்கு உங்களுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவளை பார்த்தா சொல்லணும், இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்றதுக்கு பேரு கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்துவின் அன்பை தரித்திருக்கிறவர்களாகவும் கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொண்டவர்கள் தன் பட்சத்தில் திரும்புகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலாக அந்தியோகியாவில் தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் சூட்டப்பட்டது. அது எப்போ அப்படின்னா அந்த இடத்துல அங்கே சீஷர்களாய் உருவாகி வந்த போது அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு யார் கிறிஸ்தவன்? உலகம் முழுவதும் அநேகர் கிறிஸ்துவை தரித்திருக்கிறார்கள், கிறிஸ்துவோடு கூட வாழுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்மை பார்த்து சொல்லுகிறவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களா என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், ஏன் இந்த வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள் என்று நீங்கள் வாசிப்பீர்கள். 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஸ்தேவான் மித்தமாய் எழுப்பின உபத்திரவங்களினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி
மற்ற ஒருவருக்கும் அறிவிக்காமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று நிதானித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவானை குறித்து பேசப்படும். அந்த ஸ்தேவான் தேவனுடைய வசனத்தை அநேகருக்கு உபதேசித்ததினாலே, அநேகருக்கு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டதினாலே அவனை அநேகர் கல்லெறிந்து கொள்ளும்படியாய் எத்தனம் பண்ணினார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சுமெத்தலை படுத்து தூங்குற வாழ்க்கை அல்ல, அல்லது சுகபோகமா வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகளை சகிக்கக்கூடிய ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அடிக்கப்படுகிறதுக்கும் அடி வாங்குகிறதுக்கும் அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை சற்று நிதானிக்கணும். அங்க ஸ்தேவானை குறித்து படிக்கணும்னா அந்த ஸ்தேவான் மூலமா சிதறப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஸ்தேவான் மூலம் ஏன் சிதறப்பட்டார்கள்னா, அதுவரையிலும் ஒன்றாய் ஒருமித்து வாசம் பண்ணின சபை அன்றைக்கு ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் போது, அந்த கல்லெறிந்து கொன்ற அந்த காரியத்தை பார்த்த போது அந்த காரியத்தில் அநேகர் சிதறுண்டு போனார்கள். அதனால்தான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாமே. கடைசி 2 வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை சாவுக்கும் அஞ்சாத ஒன்று. ஹல்லேலூயா. கல்லெறிந்து கொள்றதுன்னா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது ஏதோ பஞ்சு மெத்தையில இருக்கிறதுக்கு பேரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிட்டு சுகபோகமா சுற்றி திரிந்து கொண்டு சுகபோகமா சாப்பிட்டு சுகமா இருக்கிறதுக்கு பேரு கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்று சொன்னா கல்லெறிந்து கொள்ளுகிற வேளையில தன்னை அர்ப்பணிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். கல்லாலேயே அடிச்சு கொல்லணும்னா எப்படி இருக்கும்னு பாருங்க, வேதனை எப்படி இருக்கும். கல்லுல தான் அடிச்சே கொள்றாங்க. எல்லாம் அங்க இருக்கிற பட்டணத்தார் எல்லாரும் என்ன செய்யறாங்க, கல்லால அடிச்சு அங்க ஸ்தேவானை கொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி கொல்லுகிற வேளையில கூட இந்த ஜனங்களை குறித்து ஒரு சின்ன முறுமுறுப்பு கூட இல்லாம தன்னை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறவனா இருக்கான். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில சுகமா இருந்துகிட்டு மற்றவனை நம்ம குறை சொல்லிக்கிட்டே திரிகிறோம். அடிப்பட்ட வேலையில கூட தன்னை குறித்த காரியத்துல அவன் ஒரு நாளும் சொல்லல. அதனால்தான் அவன் சொல்றான். அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவன் கல்லால எரியும் போது கூட, கல் எறிந்து கொல்லப்படுகிற வேலையில கூட அவன் யாரையும் முறுமுறுக்கல. அதே 8:1 வாசிக்கிறோம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். சவுல் இப்ப பவுலாய் மாறுகிறதான பவுலுடைய சம்பவத்தை நம்ம படிச்சதுனால உங்களுக்கு பேசுகிறோம். ஏன்னா பவுல் அந்த நாட்களிலே சவுலாய் இருந்தான். சவுலாய் இருந்த அந்த பவுல் அந்த இடத்துல இவனை கல்லெறிந்து கொல்லுவதற்கும் இவனும் உடனேயாயிருந்தான், கூட துணையாயிருந்தான். அப்படி துணையாய் இருந்த அந்த சவுலை ஆண்டவர் தொட்டாரு. தொட்டதின் நிமித்தம் அவன் போய் அநேகருக்கு உபதேசம் பண்ணுகிறவனாய் மாறினான். அநேகருக்கு
உபதேசம் பண்ணுகிறவனாயிருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லாரும் அப்படியே உடனே கிறிஸ்தவத்துல வந்தவங்க அல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறோமே தவிர நாம எடுத்த உடனே கிறிஸ்தவர்களாய் மாறினவர்களும் அல்ல. கிறிஸ்துவை நாங்கள் பிறவியிலிருந்தே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் அல்ல. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இங்க அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இல்ல. ஏன்னா தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்கிறதுக்கு முன்பாக நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் உருவானதுனால நாம் தேவனை சந்தித்திருக்கிறோம். கிறிஸ்தவன் என்கிற போர்வையை நான் தரித்திருக்கிறேன். அப்படி தரித்திருக்கிறதுனால அந்த கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு நான் தகுதி உள்ளவனாய் என்னை வைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லு. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை நான் தகுதி உள்ளவனாய் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுதான் இங்க சொல்லி காண்பிக்கிறார். இங்க முதலாக சீஷன் என்ற கிறிஸ்தவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னா, அநேக போராட்டங்களுக்கு மத்தியில, அநேக பாடுகளுக்கு மத்தியில, அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில, அநேக வேதனைகளுக்கு மத்தியில கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லி காண்பிக்கிறார். அந்த 20வது வசனம் சொல்லுது, அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனா பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகி இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. சிதறடிக்கப்பட்டு போன அநேகர் போய் அந்தந்த பட்டணத்துக்குள்ளே இருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தவர்களாயிருந்தார்கள். எனக்கு நாம சபையோடு கூட இருக்கிறோம். ஆனால் சபையை விட்டு வெளியே போகும்போது சபையிலே நீங்கள் போய் சேருகிற இடங்களிலே, நீங்கள் சேருகிற இடத்துக்குள்ளே இயேசுவை குறித்து நாம் பேசுகிறோமா என்று சற்று நிதானிக்கணும். இயேசுவை குறித்து பேசினா நம்மளை எங்க அவங்க மதிக்க மாட்டாங்க, அல்லது இயேசுவை குறித்து பேசினா நீ வாயை மூடிக்கிட்டு இருன்னு எப்ப சொல்ல போறாங்கன்னு சொல்லி நாம அவர்களுக்கு ஏற்ற விதத்துல நம்மளை மாற்றிக்கொண்டு நாம் பேசிக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் போகிற இடங்களிலே, உன் வேலை ஸ்தலத்துல, உனக்கு இருக்கிற வீதியில, உனக்கு இருக்கிற சொந்தத்தின் மத்தியில எத்தனை நிகழ்ச்சிக்கு நம்ம கடந்து போகிறோம். அப்படி போகிற இடங்களில இயேசுவின் அன்பை குறித்து நீங்கள் சொல்லுகிறவர்களா இருக்கிறீர்களா என்பதை இந்த கால வேளையில உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா அப்படி சொன்னா நம்மளை என்ன செய்வாங்க? எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் கிறிஸ்துவை பத்தி சொன்ன ஆரம்ப காலத்துல அவங்க நல்லா க்ளோஸா இருந்தவங்க. அவங்க சொன்னாங்க, இனிமேல் என் வீட்டுக்கு வந்துடாதப்பா, இனிமேல் என் வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அப்படி இருக்குமா? யோசித்து பாரு. நல்லா பேசுகிறவர்கள், நல்லா நட்புல இருந்து நல்லா முகமுகமா எல்லாத்திலுமே தேவைக்கு அப்படின்னா அவங்களுடைய நிகழ்ச்சின்னா ஒரு காரியம்னா கூப்பிடாம இருக்க மாட்டாங்க. அதே சமயத்துல எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களையும் கூப்பிட்டு நாங்க செயல்படுத்துகிறவங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, கிறிஸ்துவை பத்தி ஆரம்ப காலத்துல கிறிஸ்துவை குறித்து பேசின வேலையில நீங்க எங்க பாஸ்டரை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். அது எங்க ஊர்ல நான் முதல் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எங்க ஊர்ல ஒரு பாட்டு கச்சேரி வச்சாங்க. பாட்டு கச்சேரி வைக்கிறதுக்கு முன்னாடி சாயந்திர நேரத்துல எனக்கு பாட்டு பாடவே தெரியாது. பாட்டு கச்சேரி வச்சது பாட்டு கச்சேரிக்காரங்களுக்கு. ஆனா சாயங்கால வேலையில அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் பாட்டு போட்டி வச்சிருக்கிறோம், நீங்க யாரெல்லாம் பாடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்வோம், பிரைஸ் தருவோம்னு சொல்லி அந்த பாட்டு போட்டி வைக்கும் போது நான் ரட்சிக்கப்பட்ட உடனே இந்து கோயிலுக்கு முன்னாடி மேடை போட்டு வச்சிருக்காங்க.
நாங்க கட்டின கோயில் தான், எங்க தெருவில் என்ட்ரன்ஸ்லயே இருக்கும். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா பார்த்தா தெரியும். அவ்வளவு பெரிய மேடைக்கு மேல யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டாருன்னு பாடினேன். பாடினோடனே எங்க பாஸ்டர் அங்கிருந்து பாக்குறாரு, வாடகை வீட்டுல இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நம்ம பாட்டு நம்ம இதுல யாரையா பாடுறாங்க இந்த கோயில் திருவிழால அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பாடி எல்லாம் முடிச்சிட்டு கீழே வந்த உடனே அங்க ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஏய் இது எந்த பாட்டு பாடுற இடமா இது? நீ பாடின பாட்டு இங்க பாடுற இடமாடா அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே இது பாட்டா தெரியலையான்னு கேட்டேன். ஆரம்பத்திலே அதோட அவர் சொன்னாரு, ஏய் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான், நீ உன்னை ஊரை விட்டு துரத்திடுவோம்டான்னாங்க. நீ துரத்தவே தேவையில்லை, நானே ஊரை விட்டுக்கு வந்துருவேன்னு நானே வந்திருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் செய்வார். நம்ம சொல்றதுக்கு இருக்கிறோமா? அதுதான் நம்மளுடைய வேலை. ஏன் நம்ம இதே பகுதியில் என்ன நடந்துச்சுன்னு பழைய ஆட்களுக்கு தெரியும். வீட்டுல குடி இருக்கும்போது, வீட்டுல வாடகையில் இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இதே பகுதியில் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னதுனால வந்த பிரச்சனைகளை நாம பார்க்கிறோம். அதே பிரச்சனையை பண்ணவங்க வந்து சொல்றாங்க, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். இன்னைக்கு தெரியாம பண்ணிட்டோன்னு சொல்றவங்க அன்னைக்கு பிரச்சனை பண்ணாங்க. ஏன் சொல்றேன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம ஏதோ பஞ்சிமத்தையில இருக்கிறதுக்கு அல்ல சுகபோகமாய் 3 வேளையை தின்னுட்டு மூக்கு பிடிக்க வீட்டுல படுத்து தூங்குறதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேகருக்கு உன்னுடைய நன்மைகளை, நீ பெற்ற இன்பத்தை நீ அறிவிக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் அந்த இயேசுவை குறித்து நீ பேசும்போது அநேகர் உன்னை வெறுத்து தள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். புரியுதா? அதுதான் இங்க சொல்லி காண்பிக்கிறார். தொடர்ந்து 21, 22 வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். நீ சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே அங்க அநேகர் கர்த்தருடைய பட்சத்துல திரும்பணும். ஏன்னா நேற்றைய தினத்தில் இதை குறித்து பேசிக்கிட்டு இருந்ததுனால உங்களோட தொடர்ச்சியாய் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் 3 நாள் உபவாச ஜபத்தில் இதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்களும் நானும் கிறிஸ்துவை குறித்து பேசும்போது, கிறிஸ்துவுக்கான வாழ்க்கை நாம் வாழ்ந்து காட்டும் போது அநேகர் நம் பட்சத்தில் திரும்பி வருகிறவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நாம கிறிஸ்துவ வார்த்தையை பேசுவோம், ஆனா கிறிஸ்துவுக்கான வாழ்க்கை வாழ மாட்டோம். கிறிஸ்தவ வார்த்தையை என்ன செய்வோம்? பேசுவோம். ஏன்னா நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம், பாஸ்டர் வந்து எங்களுக்கு சொல்லிட்டாரு, நம்ம யாருக்காவது ஒருத்தருக்காவது போய் என்ன செய்யணும், சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இயேசுவை பத்தி நான் கட்டாயம் சொல்லணும்ன்றதுனால என் வேலையில இருக்கிறவங்களுக்கு, என் தெருவில் இருக்கிறவங்களுக்கு, என் சொந்தத்துக்கு, என்னுடைய இனத்தாருக்கு நான் போய் சொல்றேன்னு சொல்லிடுவோம். ஆனா அவங்க பார்த்து சொல்லுவாங்க, நீயே ஒழுங்காகிறியா பாருன்னு. ஏதோ சொன்னதுக்காக சொல்றது அல்ல. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குமானா நீ சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் உன் பின்னாடி திரும்பி வருகிறவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சாட்சி சொன்னேன். ஏன் எங்களுக்கு ஆச்சரிய வேலையை செய்ய வந்தவரை குறித்து. அவங்க முதல் நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு போனாங்க. 2வது நாள் வேலையை முடிச்சிட்டு, ஐயா ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல, அவரு ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. தாராளமா ஜெபம் பண்றேன். அப்ப 2 பேரும் கூப்பிட்டு வச்சு 2வது ஜெபம் பண்ணி அனுப்பினேன். 3வது நாள் நான் அவங்களுக்கு சொன்ன வார்த்தையில இன்னும் அவங்கள இது பண்ண உடனே நேற்று சொன்னேன், அவங்க ஞானஸ்தானம் வரையிலும் பேச வந்துட்டாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிற வரையிலும் பேசினதுனால விட்டா இவரு ஞானஸ்தானமே கொடுத்துருவாரு போல, அப்பயே கிளம்பிட்டாங்க. யோசித்து பாருங்க. அப்ப அவங்க சொன்னேன், சிந்தித்து பாரு, சிந்தித்து பாரு. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மையை நீங்கள் சிந்திப்பீர்களானா அந்த ஆண்டவரை நீங்க உறுதியா பற்றி கொள்ளுவீங்கன்னு சொல்லி
எனக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஏதோ கடமைக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறது அல்ல. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவத்துக்குரிய வாழ்க்கையா இருக்குமானால் நான் யார் என்பதை காண்பித்து கொடுக்கிறவனாய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அவர் அங்க சொல்லி காண்பிக்கிறார். அந்த 22 சொல்லுது, எருசலேமில் உள்ள சபையார், எருசலேமிலே உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். ஹல்லேலூயா. ஒண்ணு நாம் போனோம், இல்லைன்னா போறவனை அனுப்பணும். எசேக்கியேல்ல படிக்கும்போது படிப்போம், ஆயத்தப்படுத்து, நீ காவலாளனாய் இரு என்று சொல்லப்படும். ஒண்ணு, நான் போய் சொல்றதுக்கு எனக்கு திராணி இருந்தா நான் போய் சொல்லுகிறதுக்கு நான் ஆயத்தமாகணும். ஒருவேளை எனக்கு போய் சொல்ல நேரமும் இல்லை, எனக்கு திராணியும் இல்லைன்னு சொல்லுவீர்களா, உங்களுடைய கையின் பிரயாசத்தினாலே மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி ஆதாயத்துக்குரியவர்களாய் மாற்றி அவர்களை அனுப்பி உன் பட்சத்தில் திருப்பிக் கொள்ளுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். முதல்ல நீ ஆயத்தப்படணும், மற்றவர்களை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அந்த ஆயத்தப்படுத்துகிற வேளையில நாம அப்படி இல்லைன்னா நம்முடைய கிறிஸ்தவத்தின் வாழ்க்கையை, கிறிஸ்தவத்தின் வைராக்கியத்தை நான் காண்பித்துக் கொடுப்பதற்கு நம்முடைய கையின் பிரயாசங்களை நாம் உதாசனமாய் அல்லது உதாரத்துவமாய் நாம கொடுத்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அள்ளி தூங்கும். அரசியல் தலைவர்களை நீங்க பார்க்க முடியும். அரசியல் தலைவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் கொள்கையை பரப்புறதுக்காக அவன் சொத்தை வித்து எடுத்துன்னு வந்து விதைப்பான். பார்த்திருக்கீங்களா? ஆனா அரசியல் மேலுக்கு வந்துட்டாருன்னா அவர் சொத்து மாதிரி 4 சொத்து வாங்கி குவிச்சு வச்சுக்குவாரு. அது அடுத்த பர்சன். ஏன்னா முதல்ல மனுஷர்களுடைய கண் துடைப்புக்காக என்ன செய்யணும்? புரியுதா? நான் சொல்ல, அரசியல் கொள்கைகளை பரப்புவதற்கும் தன்னை யார் என்பது காண்பிக்கிறதுக்காக தான் சொத்தையே தானமா கொடுக்கவும் முடியும். அவனால கொடுக்கிறான். அதுவும் அள்ளி உதாசீனமா எடுத்துட்டு போ, அதே உதாசீனமா, அதுக்கு நான் உரிமையாளி இல்லை இந்தா அப்படின்னு தூக்கி போட்டு அதை கொண்டு போய் அதை செலவிட்டு என்ன செய்ய பரப்புன்னு சொல்றான். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் இப்படி தானமா கொடுத்திருக்கிறாங்க. கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு, கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றுவதற்கு, கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு சொல்லுவதற்கு. ஆனால் இன்றைக்கு நம்மளால் கூடுமா என்பதை சற்று நிதானிக்கணும். அல்லேலூயா. அங்க இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கேற்ற வாழ்க்கை வாழாததுனால இன்னும் கிறிஸ்தவம் முடங்கி கொண்டிருக்கிறது. இல்லைன்னா இன்றைக்கு இந்திய தேசத்துல மறைமுகமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதுக்கு நாம் இருக்க மாட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கையினால்தான், கிறிஸ்தவோடு கூட இருக்கிறதுனால்தான் இன்றைக்கு தேசம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அநேகர் மறந்து போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் சற்றே நிதானிப்பீர்கள். ஆனால் தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 28, 29. அப்போஸ்தலர் அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். அங்க பவுல் சாட்சி இடுகிறார்.
அந்த 26ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அவங்க அங்க பவுல் அந்த இடத்துல போய் சாட்சி கொடுக்கிறார். எங்க அகிரிப்பா ராஜாவிடத்துல அங்க இருந்து பவுல் சொல்றாரு, நான் ஆண்டவருக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர் என்னை வந்து தொட்டாரு, என்னை தொட்டதுனால நான் இப்போ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது அதை கேட்ட அகிரிப்பா ராஜாவுக்கே உள்ளம் உடைந்து அவர் சொல்றாரு, நீ இன்னும் கொஞ்ச நேரம் பேசினீன்னா நீ என்ன செஞ்சிருவ? சொல்ல மாட்டேன்றீங்க, மாத்திரவ போல இருக்குது. அவர் அதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. 29 சொல்லுது, அதற்கு பவுல் நீர் மாத்திரமல்ல இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி மாறும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பவுல் சொல்றாரு, என்ன போல நீங்களாம் மாறணும். பவுலுக்கு எத்தனை முறை பாடு வந்துச்சு தெரியுமா? எத்தனை முறை பாடு, எத்தனை முறை வேதனை, எத்தனை கண்ணீர். ஆனா ஆரம்பத்தில் இயேசுவை குறித்து அவன் அறியாத போது, அறியாத நேரத்தில் அவன் போய் அங்க ராஜாவினிடத்துல கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதுக்காக ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு வந்தவன். அவன் துன்பப்படுத்தும் போதெல்லாம் அவனுக்கு தெரியல, ஆனா அவன் துன்பப்படும் போதுதான் தெரிஞ்சிச்சு இந்த கிறிஸ்து இப்படிப்பட்டவரான்னு. புரியுதா? துன்பப்படுத்துற வேளையில தெரியாது, துன்பப்பட்டாதான் தெரியும். துன்பப்படுத்துகிற வேளையில கிறிஸ்தவம் என்பது என்னன்னு தெரியாது, துன்பப்பட்டாதான் கிறிஸ்தவம் என்ன என்பது தெரியும். அததான் இங்க பவுல் அந்த 26:1 சொல்லுது. அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அவன் ஒவ்வொரு சாட்சியா சொல்லிக்கிட்டு வராரு. அப்படி சொன்னது நிமித்தம் தான் அங்க இருக்கிற அகிரிப்பா ராஜா அதை கேட்ட உடனே அவன் உள்ள உடைஞ்சி அவனே எப்படியாவது இந்த கிறிஸ்துவை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளான்ற எண்ணத்துக்குள்ள வந்துட்டான். ஆனா அவனை ராஜா மேன்மை தடுக்கக்கூடியதா இருந்தது. எனக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் வெளியரங்கமாய் அல்ல. வேத வசனம் சொல்லுது, நீ வெளியரங்கமா கிறிஸ்தவனா காண்பிக்காத வரையிலும் ஆண்டவர் உன்னை வெளியரங்கப்படுத்த மாட்டார். எனக்கு நேற்று தினத்துல ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே சீக்கிரட்டா எல்லாம் மறைமுகமா கிறிஸ்தவத்துல இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் உள்ள வரணும். மறைமுகமா இருக்கிற கிறிஸ்தவத்தினுடைய வாழ்க்கை தேவன் அறிக்கை செய்ய மாட்டார். நீ எப்போ ஆண்டவரை நீ அறிக்கை செய்யறியோ அப்பதான் உன்னை ஆண்டவர் பிதாவுக்கு முன்னாடி அறிக்கையிடுவார். நீ அவரை மறுதலிச்சா ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரு, உன்னை நான் அறியேன். அப்ப ஆண்டவர் மனுஷருக்கு முன்னாடி உன்னை நீ தேவனை குறித்ததான சாட்சியில தேவன் உனக்கு செய்த நன்மையை மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கையிடாத நீ உன்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்தவன், நான் மறைமுகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன்னா நான் சொல்லுவேன், நீ கிறிஸ்தவனே இல்லைன்னு. நீ கிறிஸ்தவனே இல்ல அப்படின்னா நீ 2ஆம் கட்டம். எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும், இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படி சொல்றவங்களுக்கு பேர் என்னது? கிறிஸ்தவம் அல்ல. ஏன்னா பேதுரு சொல்லும்போது சொல்லுவாரு, நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னுவது போல நான் அதுவும் வேணும் இதுவும் வேணும். புரிஞ்சுக்கிடுங்க,
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெளியரங்கமாய் இருக்கக்கூடியது. பாடுகளை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்கு உன்னை நீ தகுதிப்படுத்துற நீ ஆயத்தமாகணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க அல்லது நம்முடைய தேசத்தில் இருக்கிறவங்க ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னத்துக்கு? கிறிஸ்தவனா நீ மாறிட்டேன்னா உன் வேலையை பறித்து கொள்ளுவோம். ஒன்னும் புடுங்க முடியாது. நான் சொல்றேன், வேலையை என்ன செஞ்சிருவோம்? பறித்து கொள்ளுவோம்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு சொல்றேன். ஏன்னா தேவ வசனத்துக்கு மிஞ்சி ஒன்றையும் செய்ய முடியாது. ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்? கொரோனாவுக்கு பிறகு 2020 நாங்கள் கிறிஸ்தவ நாடாய் மாற்றி விடுவோம் என்று சொன்னாங்க. இருக்கிறவன் அட்ரஸே இல்லை. இருக்கிறவன் சொன்னவன் அட்ரஸே இல்லை. இப்ப இருக்கிற ஆட்சியை பல்லு புடுங்கப்பட்ட பாம்பை போல இருக்குது. எந்த காலம் எப்ப ஒடியும்னு தெரியாம கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் எந்த ஒரு சத்துருவும் எழும்பினாலும் முறியடிக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு இல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது சொல்லப்பட்டிருக்குது. ஏன்? கிறிஸ்து பிறந்த 2000, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 3500 ஆண்டுகள். 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்க ஆபிரகாமுடைய வம்ச வரலாறிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னால் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு. ஏன்னா அந்த பவுலை குறித்ததான சாட்சியை கேட்ட அந்த அகிரிப்பாவுக்கு அவனுக்கே உள்ளம் உடைஞ்சு நான் எங்க கிறிஸ்தவனா மாறிட போறனோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கான்? சொல்லி இருக்கிறான். வேத வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றார். அதே 26:19 இருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா, ஆகையால் அகிரிப்பா ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. நீ என்ன எனக்கு செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதை பத்தி நான் ஒரு கவலையும் படமாட்டேன். ஏன்னா எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பரம தரிசனம் உண்டு. நான் பரலோக தரிசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவனா இருக்கிறதுனால என்னை குறித்து உனக்கு ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாசிக்கிறோம். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசமுள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியார் இடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன் சொல்றான். நான் இதுக்கு முன்னாடி நீ இல்ல, உனக்கு முன்னாடி ஒரு அப்பா இருந்தான் தமஸ்கோல, அவங்கிட்டயே போய் நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றான். எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற அகிரிப்பா ராஜாவே, உனக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், நான் இதுக்கு முன்னாடியே எங்க போயிருந்தேன்? தமஸ்கோவுக்கு போயிருந்தேன். அப்படின்னா அகிரிப்பாவோட மோசமாக தமஸ்கோல இருந்தவன். அவங்கிட்டே நான் போய் சொல்லிக்கிட்டு வந்துட்டேன். அது மாத்திரம் இல்ல, யூதேயா தேசம் எங்களும் நான் போயிருந்தேன். புறஜாதிகள் இடத்துல நான் போய் சொல்லி இருக்கிறேன். அப்படி சொன்ன இடத்துல எல்லாம் அங்க மனம் திரும்பி குணப்படுகிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். மனம் திரும்பி குணப்படவும் அதுக்கடுத்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. அவர்கிட்ட சொல்றாரு, அது கீழே சொல்றாரு, இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நான் செய்யாதா இவங்க செய்ய போறாங்க. இப்ப பவுல் சொல்லி இருப்பாரு, நானும் யூதனா இருக்கும்போது அதான் செஞ்சேன். ஹலோ, யோசனை பண்ணி பாருங்க. நானும் யூதனா இருக்கும்போது அதை தான் செஞ்சேன். ஏன்னா கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது எப்படியாவது அவங்களை கொன்று போட்டுடணும், கிறிஸ்தவர்களை இல்லாம நான் அழிச்சிடணும்
அப்படின்னு சொல்லி நானும் ராயனிடத்துல போய் என்ன வாங்கிட்டு வந்தேன்? கடிதம் வாங்கிட்டு வந்தேன். ராயனிடத்துல போய் கடிதம் வாங்கிட்டு வந்து நான் கொல்ல வர நேரத்துக்கு தான் என்ன சந்திச்சாரு. அப்படி என்ன சந்திச்சவரு இப்ப உன்னையும் சந்திப்பாருன்னு சொல்ல வரான். ஓ, புரியுதா? அதனால நான் செய்யாத ஒண்ணு நீங்க என்ன செய்யல, பெருசா செய்யல. நீங்க என்ன பிடிச்சு சும்மா அப்படி வச்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான். நானு பிடிச்சா சிரசேதமே பண்ணிடுவேன், நான் அழிச்சிருவேன்றான் பவுல். நான் சவுலா இருக்கும்போது இருந்த நிலைமையில நான் இருந்தேன்னா எங்க கிட்ட தொடக்கூட முடியாது. ஏன்னா நானே அப்படிதான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ஆண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக வாழ்ந்திருக்கிறதுனால நீ எனக்கு பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன்றான். சொல்லிக்கிட்டு அவன் சொல்றான், கீழே வாசிக்கலாம். இது நிமித்தமே யூதர்கள் தேவ ஆலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை பேர் சாட்சி சொன்னீங்க? நாம இந்த சாட்சியை வெளியே சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? யோசித்து பார்க்கணும். சபையில நாங்க சாட்சி சொல்லுவோம் மணிக்கணக்கில், சபையில நாங்க மணிக்கணக்கில் சாட்சி சொல்லுவோம். ஆனா வெளியே சொல்ல வெட்கப்படுவோம். ஐயா சொல்ற மாதிரி வெளியே போய் சொன்னா என்ன செய்வாங்க? இவன் போய் கிறிஸ்தவல சேர்ந்துட்டான், இவர் வந்து சொன்னா நம்ம கேட்டுருணுமா? அதுதான் வாழ்க்கை. ஏன்னா நீ போய் சொல்லலனாலும் உன்னை பத்தி தெரியணும். முன்னாடி இப்படி இருந்த இந்த நபரா இன்னைக்கு இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். யோசித்து பாருங்க, அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதான்னு. நான் முன்னாடியும் அப்படிதான் இருந்தேன், இப்போவும் அப்படித்தான் இருக்கிறேன்னா நீ கிறிஸ்துவ பத்தி போய் சொன்னேன்னா அவன் சொல்லுவான், உன் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குது, உன் வாழ்க்கை என்ன மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உன் வாழ்க்கையே மாறல, நீ வந்து என்கிட்ட சொல்லி நான் எங்க மாற போறேன், நான் இருக்கிற இடத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னுவான். புரியுதா? அப்ப தேவ வசனத்தை நாம் சரியாய் அறிந்து அதன்படியாய் நடக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அதுதான் அவர் அங்க சொல்லி காண்பிக்கிறார். இன்னும் பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம்னா, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அல்லேலூயா. ஏன்னா ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தா ஒவ்வொரு நாளும் பாடுகளை அனுபவிக்கணும், பாடுகளை அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ இங்க பேசும்போது வாய நீட்ட அப்படி திறந்து பேசுறத போல வெளியே போனாலும் என்ன செய்யணும்? பேசணும். உங்ககிட்ட மைக்கே தேவையில்லையான்னு மைக்கில் பேசினாலும் அப்படிதான் இருக்கும். வெளியே போனா இந்த மைக்கை விட அதிகமா இருக்கும் சவுண்டு. அப்போ நாம இங்க மாத்திரம் இல்ல, வெளியே போனாலும் வெட்கப்படாம பேசணும். அதுக்கு நீ ஆயத்தமா இருக்கணும். அதுதான் பேதுரு சொல்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுதினமும் பாடுபடுகிற வாழ்க்கை, அனுதினமும் போராட்டத்தை சந்திக்கிற ஒரு வாழ்க்கை. அனுதினமும் நம்ம இடத்துல ஒண்ணுமே இருக்காது, ஆனா இருக்கிறத போல ஆண்டவர் நடத்திக்கிட்டு போவார். உங்களுக்கு சாட்சி சொல்லணும்னா நிறைய சொல்லுவேன். பாக்கெட்ல ₹1 கூட இல்லை, போறவரை பார்த்து டீ குடிக்க வான்னு கூப்பிட்டேன். போறவரை பார்த்து டீ குடிக்க வான்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான். அவரும் நான் வரலன்னு சொல்லாம நேரா உள்ள வந்துட்டாரு.
வந்தோம், 2 பேரும் டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னொரு நபர் வந்துட்டாரு. இன்னொரு நபர் போய் இருக்கிறார், அவரையும் கூப்பிட்டோம். கூப்பிட்டு டீயை குடிச்சு முடிச்ச உடனே 3வது நபர் மொத்தத்துக்கு காசை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஹலோ, என் பாக்கெட்ல 1 ரூபா கூட இல்லை. நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், என் பாக்கெட்ல 1 ரூபா கூட காசு இல்லை. அன்னைக்கு பர்ஸும் எடுத்துட்டு போல. ஆனா டீ குடிக்க ஆளை கூப்பிட்டாச்சு. அவரும் வந்து டீயை குடிக்கிறாரு, வானான்னு சொல்லாம. நானும் டீயை குடிக்கிறேன். இன்னொரு நபர் போனாரு, போறவரை பார்த்து டீ குடிக்க வான்னு கூப்பிட்ட உடனே அவரும் வந்துட்டாரு. அவர் வந்து டீயை குடிச்சு முடிக்கிறதில்ல, நான் காசா கொடுக்க, நான் பாக்கெட்ல கை விடுற மாதிரி கையை விடுறதுதான் தெரிஞ்சு உடனே அவர் 3வது ஆளு, நீங்க காசு தர, நான் காசு கொடுக்குறேன்னு அவர் கொடுத்துட்டு போயிட்டேன்டாரு. கர்த்தர் செய்வாருன்னா பெருசா இருக்கும். புரியுதா? பாடுதான், பாக்கெட்ல 1 ரூபா கூட இல்லை. அண்ணாத்திக்கு கூப்பிட்டவ நீ தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். நீ பாடுகளை சபிக்க வேண்டும் என்று, நீ பாடுகளை சகித்து அதன் வழியாய் கடந்து போக வேண்டும் என்று நீ நினைப்பாயானா ஆண்டவர் அதன் வழியாய் மேன்மைப்படுத்தி உன்னை அனுப்புவார். அல்லேலூயா. அததான் ஆண்டவர் சொல்லி காட்டுறார். கீழே வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் அது துவங்கும். தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து தொடங்கும். நம்ம இடத்துல இருந்து தான் தொடங்கும். நாம தான் முதல் நியாய தீர்ப்புக்கு உடன்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை வந்து நின்னு கேட்கும் போது நீங்க மற்றவங்களுக்கு சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாருன்னா, ஐயா நான் சொல்லலையே அப்படின்னா அவங்க லிஸ்ட்ல நீயும் போய் அப்படி ஓரம் நில்லுன்னுவாரு. ஆனால் சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் கேளாமல் இருப்பார்கள்னா, நான் சொன்னேன் அவங்க கேட்கலன்னு சொன்னா அன்னைக்கு அவர் திரையில போட்டு காட்டுற மாதிரி காட்டுவார். பக்கத்துல இருக்கிறவன் இல்லைன்னு சொன்னாலும் வேலைக்கு ஆகாது, இல்லைன்னு சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. இப்ப இருக்கிற ஜட்ஜி சொல்றவனை கேட்டு தீர்ப்பு எழுதுறாங்க. அங்கெல்லாம் சொல்றதை கேட்டாலும் தீர்ப்பு வராது, சொல்றதை கேட்டு தீர்ப்பு வராது. உனக்கு அனுதினமும் ஒரு தேவதூதன் உண்டு. முன்னாள் உபவாச ஜபத்தில் அதான் முதல் நாள்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவதூதன் உங்களோடு கூட இருக்கிறான். நன்மையும் தீமையும் கொண்டு போய் சேர்க்கிற தேவ தூதர்களை ஆண்டவர் உன் பட்சத்தில் வைத்திருக்கிறார். நீ செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும், நீ போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்றதானாலும் சொல்லாம இருக்கிறதுனாலும், எல்லா காரியத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உன் கூடவே ஒரு தேவ தூதன் இருக்கிறார். மறந்து போக கூடாது. அததான் இங்க சொல்றாரு. அப்ப நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்குமானால் வெளியே இருந்து சுவிசேஷம் கேட்காதவனுடைய நிலைமை எப்படியா இருக்கும் என்பதை சற்று நீங்கள் அறிந்து நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. அதுதான் அவருக்கு சொல்லி காண்பிக்கிறார். ஆனால் தொடர்ந்து நீங்க போய் பவுலுடைய சம்பவத்தை நீங்க படிச்சீங்கன்னா அவர் எவ்வளவா பாடுபட்டார்னு 27ஆம் அதிகாரத்துக்கு, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போய் நீங்க படிச்சீங்கன்னா அவர் பட்ட பாடுகளை அந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு சொல்லி காண்பிப்பார். அவரை கொண்டு போய் அங்கே கப்பல் ஏற்றி அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற வேளையில அந்த கப்பல் சேதமாகி அந்த கப்பல்ல இருக்கிற சரக்கெல்லாம் கீழே தூக்கி போட்டு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க தீர்க்க தரிசனமா சொல்றான், கப்பலுக்கும் பொருளுக்குமே சேதமே உண்டாகுமே தவிர உங்களுக்கு ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராதுன்னு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறான். ஆனா அங்க இருக்கிற அந்த கப்பலோட்டி மாலுமி சொல்றாரு, இது எப்படி நடக்கும்? என் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ராயனுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டியவன், நான் ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டியவன். நீங்க போய் வாசித்தீங்கன்னா 27:7 வாசித்து பாருங்களேன்.
காற்று எங்களை தடுத்தபடியினாலே காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். அதை வருத்தத்தோடே கடந்து ஏன்னா வாழ்க்கை வருத்தம் தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் வருத்தம் தான், மெதுவா செல்லக்கூடியது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ எடுத்தோம் கவுத்தனும் செயல்படுறதல்ல, அது மெதுவா ஓடக்கூடியது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து பவுல் சொல்றாரு, 11வது வசனம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமா நம்பினான். நூற்றுக்கு அதிபதி தான் இங்க பவுலையும் பவுலோடு கூட இருக்கிறவங்களையும் சிறைக்கு பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போற நேரத்தில் அவன் பார்க்கிறான், எங்க பவுல் இப்படி சொல்றதெல்லாம் கேட்டு அந்த நூற்றுக்கு அதிபதி நம்பாம அங்க இருக்கிறதான மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமா நம்பினது நிமித்தம் வந்த பிரச்சனை. நீங்க அப்படியே கீழே ஃபுல்லா வாசித்துட்டு வந்தீங்கன்னா அந்த 3 நாளுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டான். தூக்கி போட்டுட்டு அவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்குனால ஏன் அது பயணம் பண்ணாங்க அப்படின்னா 23, 24 சொல்லுது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று பவுலே பயப்படாதே. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு ஆண்டவரே, வாழ்க்கையில நீ பயத்தோடு இருப்பாயானா உன் பேரை அந்த இடத்துல போட்டு நீ சொல்லிப்பாரு, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். தேவ தூதன் வந்து ராத்திரில நின்னு சொல்றா, பவுலே பயப்படாதே என்று சொல்லுகிறவ இன்றைக்கு என்ன பார்த்து நான் அந்த இடத்துல நின்னு நான் இருப்பேன்னா, ஜான் வெஸ்லியே நீ பயப்படாதே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். தேவன் உனக்கு தயவு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பேரை சொல்லி வாசித்து பாரு. ராத்திரியில அன்னைக்கு பவுலு கிட்ட வந்து பேசின அதே தேவ தூதன் இன்றைக்கு உன்னோடு கூட பேச அவர் சித்தமுள்ளவராயிருக்கார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ பஞ்சு மெத்தையில படுத்து தூங்குற வாழ்க்கை அல்ல. அனுதினமும் பாடுகளை சகிக்கிற ஒரு வாழ்க்கை, பாடுபட வேண்டிய வாழ்க்கை. நீ போக வேண்டிய இடத்துல போகிற தூரம் வெகு தூரம் தான், ஆனா அந்த தூரத்தின் பயணத்தை உனக்கு சரியாய் அமைத்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பார்த்து சொல்லும்போது கூட அதான் சொன்னாங்க, எங்கிட்ட 1 ரூபா கூட காசு இல்லை. காசு இல்லாத நேரத்தில் வேலையை வச்சிருக்கிறேன்னு எங்க வீட்டம்மா நிமிஷத்துக்கு சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க. காசே இல்லை. ஏன்னா காசு இல்லாத நேரத்தில் இந்த வேலையை வச்சுக்கிட்டு ஏன் சும்மா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டாங்க. இந்த பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, எதிரில். நான் சும்மா சொல்லலை. காசு இல்லாத நேரத்தில் வேலையை வச்சுக்கிட்டு ஏன் சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டாங்க. ஏன்னா என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் வேலை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அதை கேட்கறது, நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரை கரெக்டாக காலையில் எழும்பின உடனே ராத்திரி பார்த்தா புலம்பலாதான் இருக்கும். காலையில் எழும்பின உடனே எலும்பி நின்று சும்மா ஒரு போனை பண்ணுவோம். காசு கேட்கலாமா வானாவான்னு 2ஆம் விதத்தில் போனை பண்ணுவோம். பண்ண உடனே என்ன பாஸ்டர் இப்படி போன் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, இப்படி சரி இப்படி வந்துருச்சு போ.
10 மணிக்கு வந்து ஆச்சாரி வந்து வேலையை தொடங்குறதுக்குள்ள ஆச்சாரிக்கு வாங்குற பொருளுக்கு உண்டான காசு கையில இருக்கும். அந்த வேலையை முடிச்சு அப்படி வந்து சேர்றதுக்குள்ள மத்தியானத்துக்கு மேல இன்னொரு புலம்புல ஆயிடும். ஐயோ இவங்க முடிச்சு போற நேரத்தில் காசு கூலியை கொடுக்கணுமேனு அது ஒரு புலம்பல். அப்போ மத்தியானம் சோறை தின்னும்போது திரும்ப எங்க வீட்டம்மா திட்டுவாங்க, சும்மா ஏன் கத்தின்னு கிடக்குற, அதுக்கு வேணான்னு வேலையை நிப்பாட்டிட வேண்டியதானு. அப்ப சொல்றேன், கர்த்தர் செய்வாரு. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க தெரியல. எனக்கு எப்பயோ கொடுத்த பணத்துக்கு ஒரு பாஸ்டர் போன் பண்ணி, பாஸ்டர் உங்களை பார்க்கணும். சரி பார்க்கலாம், எங்க இருக்கிறீங்க? கூரத்தில் இருக்கிறேன். அப்படின்னா நான் வெள்ளகேட்டுக்கு வரேன் பாஸ்டர், நீங்க வெள்ளகேட்டு வந்துரு. நான் வந்தேன். வந்த உடனே 2000 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்தாரு. 2000 ரூபாய் கையில் கொடுத்தாரு. எங்க வீட்டு அம்மா வந்த உடனே சொன்னேன். 2000 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, நீ ரொம்ப நாளா ஆச்சு பாஸ்டர், மறந்தே போயிட்டேன் நான். அது இன்னைக்கு என்னவோ தெரில, இந்த காஞ்சிபுரம் வந்தேன் நான், அதனால இது கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால கொடுத்துட்டு போறேன். 2000 ரூபாய் அவர் கையில் கொடுத்த அந்த காசை நான் வாங்கிக்கிட்டு வெள்ளகேட்டிலேருந்து வாங்கிக்கிட்டு கூரத்துக்கு போனேன். கூரம் போய் வேலையை முடிச்ச உடனே அந்த 2000 எடுத்து அவங்க கையில் கொடுத்தேன். அவங்க சொல்லுங்க, காசு அவங்க நினைச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம வச்சுக்கிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு. வேலை செய்யறவங்களுக்கு தெரியாது நான் காசு வச்சிருக்கிறேன். நான் சொல்ற நேரத்துக்கெல்லாம் பொருளை வாங்கி வந்து கொடுக்குறாரு, வேலையை முடிச்ச உடனே காசை எடுத்து கையில கொடுக்குறாரு. அப்படின்னா உன் நிர்வாகம் பெருசோ அப்படின்னாரு கடைசி நேரத்தில். நான் இனிமேல் அடுத்த நாள் வியாழக்கிழமை அவர்கிட்ட பேசுறேன். ஒரு நாள் வேலை பெண்டிங் இருக்குது, நாளைக்கு வந்து செஞ்சு முடிச்சிருவோம் சார் என்னாரு. நான் சொன்னேன் வேலையை நிப்பாட்டிருன்ட்டேன். வியாழக்கிழமை சொல்றேன், ஏன் பதர் அப்படின்னாரு. நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் என்னால் சுத்தமாக எங்கேயும் என்ன செய்ய முடியாது, வெளியே கூட உன்னை மூஞ்ச கூட பார்க்க முடியாது. நான் வேணும்னா நீ மட்டும் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு போறதா இருந்தால் வந்து செய், என்ன பொருள் வேணும்னாலும் நீ தான் போய் வாங்கிக்கணும், நீ தான் வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் சொன்னாரு, அப்படின்னா வேணாம் பாஸ்டர், திங்கக்கிழமை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போதே எனக்கு போன் பண்ணுங்க, கூப்பிடுங்க, நான் வந்து செஞ்சு கொடுத்துறேன். இது உண்மை. அவர் சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், ஏன் அப்படின்னு கேட்டார். அவரா கேட்க வந்தப்ப நான் சொன்னேன், எங்க காரியத்துல நான் உபவாச ஜெபம் 3 நாள், அதனால சர்ச்சை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு சொன்னேன். அப்படி சொன்னதை கேட்ட உடனே உங்க நிர்வாகம் பெருசோ அப்படின்னாரு. நிர்வாகம் பெருசு. ஏன்னா அப்பதான் சொன்னாரு நிர்வாகம் பெருசா அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொன்னாரு, இல்ல எதுக்கு கேட்குறீங்கன்னு நான் ஒரு வார்த்தையை கேட்டேன். இல்ல நிர்வாகம் பெருசா இருக்கிறது தான் இப்படி செய்ய முடியும், எப்படி இப்படி செய்ய முடியும். நம்ம நிர்வாகம் பெருசுன்றது அவருக்கு தெரியல, ஆனா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம நிர்வாகம் எப்படி பெருசா இருக்கு, அந்நியனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா நமக்கு தெரியல. நம்ம நிர்வாகம் பெருசுன்னு நமக்கு தெரியல, ஆனா அந்நியனுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப நம்ம ஆண்டவர் சர்வத்துக்கும் அதிபதி. அல்லேலூயா. அததான் ஆண்டவர் சொல்லார். ஒண்ணு சொல்றேன், சுகபோகமான வாழ்க்கை வாழுகிறவர்களுடைய நிலை எப்படி இருக்கும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். கிறிஸ்தவ வாழ்க்கையில சுகபோகமா இருக்கணும்னு நீ விரும்பினா நீ உயிரோடு செத்து கிடக்கிறவன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுகபோகமான வாழ்க்கை இல்லை. 1 ரூபாய் பாக்கெட்ல கிடையாது. சுகமா வாழ்றதுக்கு வெளியே போனா யாராவது ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுன்னு கேட்டா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை நம்மளை பார்த்து பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்கறான், கேட்டவனுக்கு 2 ரூபாய் எடுத்து கொடுத்தா அவன் சொல்றான், இந்த 2 ரூபாவை நீயே வச்சுக்க சார், இந்த இன்னொரு 3 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன், நான் 5 ரூபாய் என் கையில கொடுத்துட்டு போறான். 2 ரூபாய் நான் கொடுத்தா 2 ரூபாய் கூட 3 ரூபாய் சேர்த்து அவன் 5 ரூபாவை கையில எடுத்து நீங்க வச்சுங்க சார்னு கொடுத்தான். கொடு, நான் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறேன். யோசித்து பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை சுகபோகமாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல.
அதனால்தான் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு, நீங்க 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் ஃபுல்லா போய் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். சுகபோகமா வாழ்ற வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கை அல்ல. நம்ம கிட்ட நம்ம வெளியே போனா பார்க்கிறதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா இருக்கிறோம், ஆனா கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. வெள்ளையும் சொல்லியுமா இருக்கிறோமே தவிர பாக்கெட்ல பர்ஸ் கூட இல்லை, பாக்கெட்ல பர்ஸ் கூட இல்லை. அதெல்லாம் இல்லை பாஸ்டர், பர்ஸ் எல்லாம் இப்ப தேவையே இல்லை, எல்லாம் போன்லயே வந்துச்சு பாஸ்டர்ன்ற மாதிரி இருக்குது. இப்ப நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா எப்படி சொல்றீங்க? பர்ஸே வைக்க தேவையில்ல பாஸ்டர், பர்ஸே வைக்க தேவையில்ல பாஸ்டர், எல்லாம் போன்லயே இருக்குது. போனை கூட எடுத்துட்டு போறதில்லை, மறந்துடுவேன் ஒரு சில நேரத்தில். ஒரு சிலர் போன் பண்ணாங்கன்னாக்கா போனை வச்சுட்டு சொல்ல சொன்னாரான்னு கேட்பாங்களாம். போனை வச்சுட்டு சொல்ல சொன்னாரா அப்படின்னு நான் இதுவரையிலும் அப்படி வச்சதும் கிடையாது, சொல்ல சொன்னதும் கிடையாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நாம போய் சேர வேண்டிய ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்கு போய் சேருவதற்கு நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் யார் என்பதை காண்பித்து கொடுக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியம். முழங்கால் படியிடுவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யும். சகலத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.